அரசியல் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். மறுபடியும் ஓபிஎஸ் உடைய அதிரடி நடவடிக்கை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எடப்பாடியை நீக்கிறதுக்கு ஒரு பெரிய சதி திட்டத்தை எல்லாரும் தீட்டுறாங்க. ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்ட அமித்ஷா ரெண்டு பக்கமும் ஒரு நல்ல பிள்ளையாக நடந்துக்கிற மாதிரி அதிமுகவுக்கு நிறையா உள்குத்து வேலைகள்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி தான் இப்போ வந்திருக்குது. இதை நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். சமீபத்தில் அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் அவர்கள் அதிருப்தியை வெளியிட்டார். அந்த அதிருப்தி என்னென்னா, பிரிந்தவர்களெல்லாம் இணைக்கணுங்கிற ஒரு கருத்தை சொல்லிவிட்டு 10 நாள் கெடு விதிச்சது நமக்கெல்லாம் தெரியும். அந்த கெடுவை கேள்விப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நீ எனக்கு என்ன 10 நாள் கெடு வைக்கிறா, உன்னை நான் 10 நிமிஷத்தில் உன்னுடைய பதவியெல்லாம் பறிக்கிறேன்னு சொல்லி அந்த மாவட்ட செயலாளர் பதவியும் அமைப்பு செயலாளர் பதவியும் பறித்ததெல்லாம் நமக்கெல்லாம் தெரியும். அதை தொடர்ந்து அவர் டெல்லிக்கு போனதும், டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லிட்டு போனார், நான் ஹரித்வாருக்கு போகிறேன், அங்கே ஒரு மன அமைதிக்கு போகிறேன்ட்டு போனவர் அவர் ஹரித்வாருக்கு போகல, டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமனையும் சந்தித்து பேசுகிறாங்க. தகவல்லாம் ஒரு பழைய செய்தி. இப்போ என்ன ஒரு பொது விஷயமா இருக்குன்னா, அதிமுகவை எந்த சூழ்நிலையும் ஆட்சி கட்டில் அமர விடக்கூடாதுங்கிறது தான் பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு சரியான திட்டமாக இருக்குது. அப்போ ஏன் கூட்டணி சேர்ந்தாங்க அப்படின்னா, அவங்க கூட்டணி சேர்ந்ததுடைய நோக்கம் எப்படியாவது டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ் இதெல்லாம் ஒன்று சேர்த்து செங்கோட்டையன் உட்பட அவர்களை உள்ளே அனுப்பிச்சிட்டு ஒன்றாக்கிட்டு அந்த 2026 தேர்தலுக்கு பிறகு யார் முதலமைச்சருங்கிற ஒரு பிரச்சனை வர்றப்ப அப்போ பாஜக தலைமையை எடுத்துக்கிட்டு எடப்பாடியை புறந்தள்ளலான்னு திட்டம் போட்டது இப்போ நடக்க முடியாமல் போயிடுச்சு. இந்த சூழ்ச்சியை புரிந்து கொண்ட எடப்பாடி என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் உஷாரான மாதிரி சூழ்நிலை தெரிஞ்ச உடனே அமித்ஷாவுக்கு கொஞ்சம் அடிமனசில் பயம் ஏற்பட்டிருக்குது. அந்த பயத்தோடைய விளைவாக சொல்லியிருக்காரு, ஒருவேளை திடீர்னு எடப்பாடி நம்ம கூட்டணியிலேருந்து கலட்டிக்கிட்டால் பிரச்சனை ஆகிடும், அதனால் நீங்கள் அண்ணாமலை என்ன பண்ணுங்கள், இந்த கூட்டணிக்கு தலைமை அதிமுக தான், ஒருவேளை இந்த கூட்டணி ஜெயித்த பிறகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் நீங்களே சொல்லுங்கண்டு அந்த அமித்ஷா அவர்களுடைய உத்தரவின் பேரில் தான் அந்த அண்ணாமலையும் சொன்னார். ஆனால் இப்படிப்பட்ட நிலைமையில் சமீபத்தில் திருநெல்வேலியில் நடந்த அந்த பாஜகவுடைய பூத்து கூட்டத்துடைய அதாவது பூத்து அமைப்பாளர்கள் கூட்டத்தில் என்ன பேசியிருக்காருன்னா, அமித்ஷாட்ட ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க, நம்மளுக்கு 39% ஓட்டு இருக்குது, அதாவது அதிமுகவுக்கு 21%, பாஜகவுக்கு 18% ஓட்டு இருக்குது. ஸோ 39% இருக்கிறதுனால நம்ம நெருக்கி ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தகவலை அமித்ஷாட்ட சொல்லியிருக்காங்க. அதை கேட்டவுடனே தான் அமித்ஷா என்ன பண்ணியிருக்காரு, ரொம்ப தெம்பா என்டிஏ கூட்டணிக்கு 39% வாக்கு இருக்குது, எனவே 2026 என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னவர், என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும், அதில் அதிமுகவை சேர்ந்தவர் தான் ஒருத்தர் முதலமைச்சர்னு சொல்கிறாரு. இப்போ என்டிஏ கூட்டணியில் உள்ளவர் தான் முதலமைச்சர்னு சொன்னது ஒரு பக்கம், ஒரு கட்டத்தில் அதிமுகவில் உள்ள ஒருத்தர் முதலமைச்சர் சொன்ன உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கொஞ்சம் டவுட்டு கிளம்பிருச்சு. அப்போ ஏன் என் பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவர் தரப்பில் பிரச்சனையை கிளப்பின உடனே தான் அண்ணாமலையை விட்டு சொல்ல சொன்னாங்க. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த தைரியத்தில் இந்த அமித்ஷா என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னு சொன்னாருங்கிற ஒரு ரகசிய தகவல் இப்போ வெளியாகிருக்கு. அதாவது ஏற்கனவே பீகாரில், கர்நாடகாவில், மகாராஷ்டிராவில், ஒரிசாவில், டெல்லியில், ஹரியானாவிலாம் ஓட்டு தில்லுமுள்ளு பண்ணி தான் பாஜக ஆட்சிக்கு வந்திருக்குங்கிற அந்த குற்றச்சாட்டை ராகுல் காந்தி அம்பலப்படுத்திட்டு வர்றதெல்லாம் நமக்கு தெரியும். தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஏன் அவங்களால செய்ய முடியலைன்னா, இந்த திமுகவுக்கு இருக்கிற ஓட்டு வித்தியாசமும் பாஜக அணிக்கு இருக்கிற ஓட்டு வித்தியாசமும் பெரிய வித்தியாசமாக இருந்ததுனால அவ்வளோ பெரிய வித்தியாசத்தை அவங்களால தில்லுமுள் பண்ண முடியலை. ஒரு 5%, 6%, 7% தில்லுமுள் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கிறப்ப இப்போ நடந்த இந்த பாஜகவுடைய அந்த திருநெல்வேலி கூட்டத்தில் என்ன பேசிக்கிறாங்க, நம்ம 39% இருக்கிறோம், 21% அதிமுகவும் 18% பாஜகவும் இருக்குன்னு ஒன்று அமித்ஷாவுக்கு என்ன ஒரு புது தெம்பு தைரியம் வருதுன்னா, அப்போ 39% இருக்குது, டிஎம்கேக்கு 44% இருக்குது, வித்தியாசம் 5% தான். ஆனால் நம்ம இந்த பீகாரில், கர்நாடகாவில், மகாராஷ்டிராவில், ஒரிசாவில், டெல்லியில், ஹரியானாவில் செய்த மாதிரி இங்கேயும் எஸ்ஐஆர் தில்லுமுள்ளு பண்ணோம்னா ஒரு 5%, 6% ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம்.
அப்படி செய்தோம்னா அந்த தில்லுமுல்ல ஒரு 6% சேர்த்தா கூட 39 45 வந்துடும். அப்போ திமுக 44 எடுக்க, நம்ம 45 எடுத்து ஆட்சியை பிடிச்சிடலாங்கிற கணக்கில் தான் அவர் தைரியமாக சொல்லியிருக்காரு. 2026 நாங்கள் தான் என்டிஏ கூட்டணி தான் ஆட்சின்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லிவிட்டு தான் அவருக்கு முள் மனசுக்குள்ளே என்ன வந்திருக்குது, இந்த எஸ்ஐஆர் தில்லுமுள்ளு பண்ண போகிறது நம்ம தானே, பாஜகவும் நமக்குடைய ஆதரவாக இருக்கிற தேர்தல் ஆணையம் தானே செய்ய போகுது. அப்போ முதலமைச்சர் பொறுப்பை தூக்கி எதுக்கு நம்ம அண்ணாமலைக்கு கொடுக்கணும், அது அதிமுகவுக்கு ஏன் கொடுக்கணும் தான் முடிவெடுத்து என்ன சொல்லிட்டார் அவர், என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் பெரும்பாலானவருடைய இந்த 5% எப்படி செய்வாங்கன்னா, ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், அந்த மற்ற சொன்ன அந்த மாநிலங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, சிறுபான்மையின மக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், தலித்துகள், எஸ்டி எஸ்சி இவங்களுடைய ஓட்டுகளை பூரா நீக்கினாங்க. அதில் ஒரு 2 3 4% போயிடும் நீக்கிறதுல. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, வட மாநிலத்தில் வந்து புலம்பெயர்ந்து இருப்பாங்கள்ல, அவங்கள பூரா ஓட்டில் சேர்த்துருவாங்க. அதில் ஒரு 2 3% வந்துடும். அப்போ 4 2 ஒரு 5 6% ஆச்சா. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே 1 மணி நேரம் ஃப்ரீயாக இருக்கும் பார்த்தீங்களா, யாருமே ஆள் இருக்காது, மக்கள்லாம் ஓட்டு போட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் அந்த பூத்தில் இருக்கிற மற்ற ஆளுகளையும் சரி கட்டிக்கிட்டு சர குத்தி தீர்த்துருவாங்க. அவங்களா சில ஓட்டுகளை சேர்த்து வச்சுருப்பாங்க, சைபர் நம்பர் போட்டு, டோர் நம்பர்லாம் போட்டு, ஏற்கனவே நடந்த கூத்து தானே. அப்போ ஒரு 6-7% வந்துடும். அப்போ அமித்ஷா என்ன கணக்கு போட்டார், உண்மையாக இவங்க சொல்கிற கணக்கு பார்த்தா 39% இருக்குது. இப்போ நம்ம வளமைப்படி எல்லா மாநிலத்திலையும் செஞ்ச மாதிரி ஒரு 7% செஞ்சோம்னா 39 46% வந்துடும். 46% வந்துட்டா திமுக வந்து அது ஒரிஜினலாக ஓட்டு வாங்கி 44 நிற்கும். 2% 3% மெஜாரிட்டியில் நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம். அப்படி நம்ம திறமையில் ஆட்சியை பிடிச்சிட்டு அதிமுகவை ஏன் முதலமைச்சர் ஆக்கணும், அந்த கட்டத்தில் வந்து நம்ம வந்து பாஜகவில் உள்ளவங்களை தான் முதலமைச்சர் ஆக்கணும், அல்லது அதிமுகவில் நம்ம சொல்லையெல்லாம் கேட்கக்கூடிய ஓபிஎஸ் மாதிரி ஒருத்தர் ஆக்கணுங்கிற திட்டத்தை அது போட்டுட்டு தான் என்ன பண்ணுது, இதை நடைமுறைப்படுத்துறதுக்கான வேலை செய்கிறப்ப தான் அவர்களுடைய திட்டப்படியே நாங்கள் என்டிஏ கூட்டணியிலேருந்து விளையிறேன்னு சொல்லி ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் அறிவிக்கிறாரு. அப்போ அறிவிக்கிற அந்த டிடிவி என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நண்பர்கள் தான், எங்களுக்கு அங்கே யாரும் எதிரி கிடையாது, எடப்பாடியும் அவரோடு சேர்ந்த 2 3 பேர் மட்டும்தான் எங்களுக்கு பிடிக்காதவங்க, அவங்கள தவிர வேறு யார் வந்தாலும் நாங்கள் என்ன பண்ணலாம், முதலமைச்சராக ஏற்றுக்குருவோங்கிறாரு. இப்போ இது யாருடைய குரல், இது பாஜகவுடைய குரல், அமித்ஷாவுடைய குரல். அமித்ஷா நேரடியாக சொல்லாமல் நீங்கள் இப்படி ஒரு பிட்டை போடுங்க, இதுக்கு அவர்கிட்டருந்து எப்படி ரியாக்ஷன் வருதுன்னு பாருங்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்படி இருக்கிறப்ப தான் கூடிய விரைவில் அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னா, செங்கோட்டையனை வச்சு, ஏன்னா இப்போ செங்கோட்டையனை வந்து பதவியை தான் பறிச்சிருக்கிறாங்க, அடிப்படை உறுப்பினர் பொறுப்பை அவங்க பறிக்கலை. அப்போ அடிப்படை உறுப்பினர் பொறுப்பை பறிக்காததுனால இதே செங்கோட்டையனை வச்சு என்ன பண்ணுவாங்க, நான் வந்து அதிமுகவில் நான் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லி அதிமுகவை உடைப்பாங்க. அப்போ அதிமுக செங்கோட்டையன், அதிமுக எடப்பாடின்னு வர்றப்ப இந்த அதிமுக செங்கோட்டையன் பக்கம் ஆதரவாக டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ், பெங்களூர் புகழேந்தி, இந்த குரூப்ஸ் பூரா ஒன்று சேர்ந்துருவாங்க. இதில் எடப்பாடியை பிடிக்காத ஒரு சிலரும் இந்த அணிக்கு வந்துடுவாங்க. 2 அணியும் போகிறப்ப தேர்தல் ஆணையம் நம்ம யார் கையில் இருக்குது, சென்ட்ரலில் ஒன்றியத்தில் இருக்கா, தேர்தல் ஆணையம் சொல்லிடும். அப்போ அவங்க சண்டையை தீர்த்துக்கிட்டு நீங்கள் இப்போ சின்னத்துக்கு வாங்கினா சின்னத்தை முடைக்கிறோம். அப்போ சின்னத்தை முடக்கின உடனே இப்போ 2 அதிமுகவும் பலகீனமாக இருக்கிறப்ப அப்போ என்டிஏ என்ன சொல்லும், இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுப்பா, உங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறிய, நாங்கள் சொன்னதை நீங்கள் கேட்கல, அதனால் இப்படி ஆகிப்போச்சு, பரவாயில்ல, நம்ம வந்து 2026 தேர்தல் வந்துருச்சு, எங்கள் தலைமையில் நாங்கள் நடத்துகிறோம், நீங்களும் வாங்கன்னு சொல்லி எடப்பாடி அதிமுகவையும் செங்கோட்டை அதிமுகவையும் தனக்கு 2 பக்கம் வச்சுக்கிட்டு நான் தான் நடுநாயகன்னு சொல்லி பாஜக அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கி அது முடிஞ்ச அளவு தன்னுடைய எல்லா அஸ்திரத்தையும் பயன்படுத்தி ஓரளவு இடங்களை கைப்பற்றுறதுக்கான முயற்சி பண்ணும். இப்படி முயற்சி பண்ணக்கூடிய சூழ்நிலையில் வாய்ப்பே கிடையாது, ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. ஒருவேளை ஜெயிச்சிட்டா பாஜகவுடைய ஆள் தான் முதலமைச்சராக வருவார் அப்படிங்கிறது தான் இதிலேருந்து தெரியக்கூடிய கருத்தாக இருக்குது. அப்படி வரமாட்டாங்கங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அப்படி வரலைன்றாலும் இப்படி உடைஞ்ச சூழ்நிலையில் இந்த அதிமுக எடப்பாடியும் அதிமுக செங்கோட்டையும் 2ம் பலமிழந்து போயிடும். பலமான இடத்துல பாஜக இருக்கும். அதுக்கு அடுத்த முறை வரக்கூடிய 2031 தேர்தலில் திமுக வெர்சஸ் பாஜகங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டால் அதிமுகங்கிறதே இல்லாமல் போயிடும். நம்ம திட்டம் பாஸ் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு இப்போ வந்து பாஜகவுடைய அந்த அரசியல் ஞான தந்திரியான
அந்த அமித்ஷா அவர்கள் வந்திருக்கிறாரு. இதை வச்சு தான் எதெல்லாம் எங்கே பேச வைக்கணுமோ, யாரை பேச வைக்கணுமோ அவரை பேச வைக்கிறாரு. ஆனால் அவர் என்ன ஓப்பனாக சொல்கிறாரு, நாங்கள் உங்கள் உள்கட்சி பிரச்சனையில் தலையிட மாட்டோம்னு சொல்கிறாரு. ஆனால் பெரும்பாலான அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்கிறாங்க, பாஜக வந்து உள்கட்சி பிரச்சனையில் தலையிட மாட்டோம்னு சொன்னால் தலையிடுவாங்கன்னு அர்த்தம், தலையிடுவோன்னு சொன்னால் தலையிட மாட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ அமித்ஷா தலையிட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு, தலையிடுறாரு. அப்படி எப்படி தலையிடுறாரு, நான் செய்கிறேன்னு இல்லாமல் செங்கோட்டையனை வச்சும் ஓபிஎஸை வச்சும் எடப்பாடியை வச்சும் அவர் வந்து குடைச்சல் கொடுக்குறாரு. இந்த குடைச்சல் எல்லாமே எடப்பாடிக்கு தெரிஞ்சாலும் அவரால் ஒன்றும் செய்ய முடியாமல் மாட்டிக்கிட்டாருங்கிறது தான் உண்மையான நிலவரம். இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலையெல்லாம் திமுகவுக்கு ஒரு வகையில் உற்சாகத்தை கொடுக்குது. காரணம், அது தன்னுடைய கூட்டணி கட்சிகளெல்லாம் தக்க வச்சுக்கிட்டு பலமாக இருக்கிறதுனால எப்படி கணக்கு பார்த்தாலும் 2026 தேர்தலில் திமுக தான் வின்னிங் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் பரவலாக பேசப்படுது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இந்த அரசியல் ஆயிரம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். விரும்பியதை பார்க்கலாம். இன்னும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.